ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஆல்ரெடி வந்து டிஎன் டெட்க்குரிய இங்கிலீஷ் அதாவது பேப்பர் 2க்குரிய சிலபஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இது வந்து வீடியோ வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த சிலபஸ் சொல்லியிருக்க மாதிரி அதோட ஃபர்ஸ்ட் டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்னவா கொடுத்துருக்கோம்? சவுண்ட்ஸ் இன் இங்கிலீஷ். எத்தனை சவுண்ட்ஸ் இருக்கு? 44 சவுண்ட்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரியும் இல்லையா? அதனால கொஞ்சம் கடகடன்னு போவேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய டாபிக் கவர் பண்ண வேண்டியது, எக்ஸாம்ஸ் வேற நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. சரியா? அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். இப்போ பேசிக்கா வந்து வொவல் சவுண்ட், கான்சோனன்ட் சவுண்ட்ஸ் அது எல்லாருக்குமே தெரியும். ஏஇஐஓயு 5 லெட்டர்ஸ். ரிமைனிங் இருக்கிற மத்த எல்லாமே 21 கான்சோனன்ட் சவுண்ட்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ப்ரொனன்சியேஷன். அந்த ப்ரொனன்சியேஷனுக்காக தான் இத வந்து பிரிச்சு நம்ம யூஸ் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் வொவல் சவுண்ட்ஸ்ல அது வந்து என்னென்ன பிரிவு இருக்குன்னு பார்த்துடலாம். ஷார்ட், லாங், ஆர் கண்ட்ரோல், டிப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லி 4 பிரிவு இருக்கு. இப்போ ஷார்ட் வொவல் சவுண்ட்ஸ் வந்து அதோட மெயின் சவுண்ட்ஸ் தான். இந்த ஏ, இ, ஐ, ஓ, யூ அதை எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணுவோமோ அதோட மெயின் சவுண்ட் தான் ஷார்ட் வொவல் சவுண்ட். அதோட லாங் வொவல் சவுண்ட் பாருங்க. இது சொல்லி பாருங்க. ஏ, ஐ, இ, ஐ, அ, யூ. இந்த இது பாருங்க. இந்த யூ வந்து பேசிக்கா எப்படி சொல்லுவாங்கன்னா கியூ. இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கியூ. அந்த மாதிரி பேசிக் சவுண்ட்ஸும் இருக்கு இதுக்கு. இப்ப எக்ஸாம்பிள்ஸோட சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஷார்ட், லாங்ன்னு பிரிச்சிருக்கேன். சொல்லி பாருங்க. பி, அ, என் பேன். பி, ஏ, ஐ, என் பெயின். எம், அ, டி மேட். எம், அ, ஐ, டி மேட். அந்த மாதிரி சொல்லி பாருங்க ஒரு முறையும். அது மாதிரி ரேனு, ரெயின். அதே மாதிரி ஈக்கு சொல்லி பாருங்க. பி, இ, டி பெட். எஸ், இ, இ, சி. டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுதுல உங்களுக்கு? அது மாதிரி. P-E-N பென். T-R-E-E ட்ரீ. அது மாதிரி ரெட்டு. இங்க பாருங்க. மீ வந்து சிங்கிள் தான் வந்திருக்கு. ஆனா நம்ம அத சொல்லும்போது எப்படி நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணுவோம்? எம், இ. மீ. சொல்லும்போது அந்த இ வந்து அழுத்தி சொல்றோம் இல்லையா? அதனால அத சொல்லி பாருங்க. அந்த சவுண்ட் எப்படி வருது. அதனால தான் சொன்னேன். இது வந்து அதோட மெயின் சவுண்ட் தான் ஷார்ட் வவல் சவுண்ட். கொஞ்சம் அழுத்தி அந்த வார்த்தை சொல்றேன் பாருங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எம், இ, மீ அந்த மாரி அழுத்தி சொல்லும்போது அது வந்து லாங் வவல் சவுண்ட்ஸா நமக்கு வருது. நெக்ஸ்ட் ஐக்கு பாருங்க. ஹி-ஐ-என் ஹின். ஐ-இ இங்க பாருங்க. கே-ஐ-டி-இ கை, கை, கைட். அந்த 2 வேர்ட நான் பார்த்து சொல்லியிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு அத தான் கனெக்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். கே-ஐ-டி கைட். எஸ்-ஐ-டி சிட். ஆர்-ஐ-டி ரைட். ஃபைவ், ரைட், கைட், ஃபிஷ், சிட், பின். இந்த டிஃபரன்ஷியேட் தெரியுது இல்லையா? இப்போ ஓக்கு பாருங்க. அதே மாரி டாகு, ஃபாக்ஸு, ஹாட். இங்க பாருங்க ஓக்கு. ஹோம், ஆ ஹோம் அந்த மாரி பாருங்க. கோ, ஜிஓ சொல்லி பாருங்க. கோ அந்த மாரி. ஓ சவுண்ட் கொஞ்சம் அழுத்தி வருது இல்லையா? அந்த மாதிரி. போ, போட் அந்த மாதிரி. இப்ப யூக்கு பாருங்க. சன், கப், பஸ். கியூப், ஜூன், ஃப்ளூட். இந்த மாதிரி வர வேர்ட்லாம் என்னது? லாங், ஷார்ட். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் தெரியும். அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போறேன். புரியாதவங்க இதுக்குரிய பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா இத வந்து பிடிஎஃப்பா உங்களுக்கு கீழ ப்ரொவைட் பண்றேன். ஆர் கண்ட்ரோல் வவல் சவுண்ட். இப்போ இப்போ அடுத்து வந்து நம்ம ஆர் கண்ட்ரோல்டு வவல் தான் பார்க்க போறோம். When a vowel is followed by the letter R, the R changes the vowel sound. For example, ERன்னு இருக்கு. இத பாருங்களேன். ஹெர். அந்த இ சவுண்டே இங்க பார்த்தீங்களா? அங்க சேஞ்ச் ஆயிருக்கு தெரியுதா? ஐஆர். இருன்னு தானே போடணும். பேர்ட், கேர்ள் அந்த மாரி வருது. இதுதான் இந்த லெட்டர் வந்து நம்ம ஆர் லெட்டர் போடும்போது, அதாவது அந்த வவல் கிட்ட வந்து ஆர் வரும்போது எப்படி சேஞ்ச் ஆயிருதுன்னு பாருங்க. அந்த வவலோட சவுண்டே வந்து சேஞ்ச் ஆயிருது. எக்ஸாம்பிள் பாருங்க. வவல் என்னன்னு எழுதியிருக்கேன். அதோட பேட்டர்ன், எக்ஸாம்பிள்ஸ். ஏக்கு வந்து ஏஆர். கார், கார். ஆர் சவுண்ட் தானே அங்க வருது பாருங்க. ஸ்டார், ஃபார்ம். ஈக்கு இஆர். ஹெர், ஃபெர்ன், டைகர். ஐஆர் பாருங்க. ஐஆர் நம்ம இருன்னு சொல்லலாம். அங்க பாருங்க. பர்ட், கேர்ள், ஷட். பட் அந்த சவுண்டே சேஞ்ச் ஆயிருக்கு. அதுதான். ஆர் சேஞ்சஸ் த வவல் சவுண்ட். ஓஆர். கார்ன், ஃபோக், ஸ்டோன். யூ, யூஆர். ஃபர், டர்ன், நர்ஸ். இஆர், ஓஆர், யூஆர். இயர். பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. இஏஆர். லேர்ன், இயர், இயர்லிங். இந்த மாரி வர்றதெல்லாம் என்னது? ஆர் கண்ட்ரோல் வவல் சவுண்ட். அடுத்து டிப்தாங்ஸ். டிப்தாங்ஸ் வந்து வவல்ஸ் வந்து
இப்ப 2 வவல்ஸ் வந்து ஒரு சிங்கிள் சவுண்ட் தான் தரும். 2 வவல்ஸ் வரும். பட் ஒரு சிங்கிள் சவுண்டு, ஒரு சிங்கிள் சிலபிளா நமக்கு வந்து ப்ரொனன்ஷியேட் ஆகுற மாரி இருக்கும். அதுதான் வந்து டிப்தாங்ஸ். அதோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துரலாமா? Diphthongs are sounds formed by combining two vowel sounds. மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. Two vowel sounds in a single syllable where the tongue glides from one position to another position. வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. CHAIN செயின், செயின். இந்த இடத்துல ஏஐ நம்ம ஏற்கனவே எப்படி பார்த்தோம்? அந்த மாதிரி வராம இந்த இடத்துல எப்படி வருது? கிளைட் ஆகி வருது லெட்டர்ஸ் வந்து. செயின், கெயின், பே, சே அது மாதிரி. இப்ப ஏ பாருங்க. க்ரை, பை, ரைஸ், ரிப்ளை, ரிப்ளை. ஓகே அந்த மாதிரி. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் தரேன் கண்டிப்பா. நீங்க அதுல கொஞ்சம் பிரீஃபா நீங்க கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொல்லணுன்றதுக்காக சும்மா அப்படியே ரஃபா சொல்லிட்டு போறேன். அடுத்து வந்து பாருங்க கான்சோனன்ட்ஸ். கான்சோனன்ட்ஸ் வந்து ரிமைனிங் நம்ம எத்தனை பார்த்தோம்? எத்தனை கான்சோனன்ட்ஸ் இருக்கு? கான்சோனன்ட்ஸ் வந்து 21 கான்சோனன்ட்ஸ் இருக்கு. அந்த 21 கான்சோனன்ட்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாமே இந்த பக்கம் எழுதியிருக்கேன். சரியா? அப்புறம் அதோட மெயின் சவுண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ஒரு 2, 3 மட்டும் நம்ம பார்த்துடலாம். இப்போ பி. இந்த பி சவுண்ட் இருக்குல்ல? அதோட மெயின் சவுண்ட் என்னது? பி தான். பால், பேட் இந்த மாதிரி நம்ம பி தான் ப்ரொனன்ஷியேட் பண்றோம் அந்த இடத்துல. அது மாதிரி இப்ப இங்க சிக்கு பாருங்க. சம்டைம்ஸ் கேவாவும் சம்டைம்ஸ் எஸ்ஸாவும் ப்ரொனன்ஷியேட் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க கேட். அது வந்து கே வர சவுண்ட் மாதிரி கேட் அந்த மாதிரி ப்ரொனன்ஷியேட் பண்றோம். அதே மாதிரி சேம் இங்க பாருங்க. அதே சி தான் வந்திருக்கு. பட் அதோட மெயின் சவுண்ட் வந்து எப்படி மாதிரி இருக்கு பாருங்க. சென்ட். அந்த இடத்துல எஸ் சவுண்ட் வர மாதிரி நம்ம ப்ரொனன்ஷியேட் பண்றோம். இந்த மெயின் சவுண்ட்ஸ் வருது. சரியா? அது மாதிரி மத்த லெட்டர்ஸ்லாம் சேமா வரும். ஒரு சில லெட்டருக்கு மட்டும் மாறுறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கு, அப்புறம் ஜிக்கு அது மாதிரி மாறும். இப்ப மத்ததெல்லாம் நீங்களே பாருங்களேன். டி தான் சொல்லுவோம். டாக், டெஸ்க். எஃப்க்கு வந்து எஃப், ஃபிஷ், ஃபேன். இப்ப அதே மாதிரி ஜிக்கு பாருங்க. ஜிக்கு வந்து சம்டைம்ஸ் ஜீனோ, சம்டைம்ஸ் ஜே அப்படின்னு ப்ரொனன்ஷியேட் பண்ணுவோம். நீங்களே ப்ரொனன்ஷியேட் பண்ணுங்க. இங்க வந்து கோ. அது வந்து ஜி தான் வருது. ஜெம் இந்த இடத்துல ஜே வர மாதிரி ப்ரொனன்ஷியேட் பண்றோம். ஹச், ஜே, கே இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எப்பயும் போல நம்ம அதோட மெயின் சவுண்டே தான் ப்ரொனன்ஷியேட் பண்ணுவோம். கியூக்கு அது மாதிரி நான் பேசிக்கலி சொல்லியிருந்தேன். கேடபிள்யூ தான் அதோட மெயின் சவுண்டு. நம்ம யூஸ்வலா எப்படி சொல்லுவோம்னா கியூ, குயின், குவிக் இந்த மாதிரி சவுண்ட் பார்த்துக்கோங்க. அது மாதிரி மத்த எல்லாத்துக்கும் சேமா தான் வரும். அதே மாதிரி நீங்க எக்ஸுக்கு பாருங்க. கேஎஸ் சவுண்ட். கேஎஸ் சவுண்ட். இது வந்து கொஞ்சம் மாற மாதிரி இருக்கும். மத்த எல்லாத்துக்கும் அதே சவுண்ட் தான் வர மாதிரி இருக்கும். கேஎஸ் பாக்ஸ். அந்த இக்ஸ் அந்த சவுண்ட் பாக்ஸ், ஃபாக்ஸ். இப்போ புரிஞ்சுது இல்லையா? இப்போ கான்சோனன்ட் சவுண்ட் தான் இது. இதோட டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். நீங்க இத ஒரு டைம் பிடிஎஃப் வந்து பார்த்துருங்க. உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா தெரியும். அடுத்து வாங்க. கான்சோனன்ட் டயகிராம்ஸ். 2 கான்சோனன்ட் ஜாயின் டுகெதர் டு ப்ரொடியூஸ் a சிங்கிள் சவுண்ட். சரியா? இங்க வந்து 2 கான்சோனன்ட்ஸ் ஜாயின் ஆகுது. இதுக்காக ஆனா ஜாயின் ஆகும்போது ஒரு சிங்கிள் சவுண்ட் தான் வருது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எஸ்ஹெச், சிஹெச், பிஹெச் இந்த மாதிரி வரப்போகுது. இந்த எஸ்ஹெச் சவுண்ட் எப்படி சொல்லுவோம்? ஷாப், ஷாப், ஷாப். ஃபிஷ். இந்த ஈஸி சவுண்ட் தெரியுதா? ஷிப். சிஹெச், செயின், செரி, சீஸ். இந்த 2 லெட்டரும் தனித்தனியா நமக்கு ப்ரொனவுன்சியேட் பண்ணல நம்ம. ஒரு 2 கான்சோனன்ட்டையுமே சேர்த்து நம்ம எப்படி சொல்றோம்? ஒரு சிங்கிள் சவுண்ட் தான் நமக்கு தருது. அதுதான் என்னது? கான்சோனன்ட் டயகிராம். அதுலயும் வந்து பாருங்க டிஹெச் இருக்குல்ல? அந்த டிஹெச்சுக்கும் இன்னொன்னு வந்து சிஹெச். இந்த 2க்குமே ஒரு இது இருக்கு. இன்னொரு திங்க் இருக்கு. வாங்க பார்த்துடலாம். இப்ப தின்னு, தம்ப். இது வந்து சாஃப்ட் திங்க். இத நீங்க ப்ரொனன்ஷியேட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நான் வீடியோல உங்களுக்கு பிரீஃபா சொல்றேன். டிஹெச் தான் அதேதான். திஸ், தட். அந்த இடத்துல நீங்க ஹார்ட் திஸ் எப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு தான் நான் சொல்லிடுறேன். மத்த எல்லாமே ஓரளவு ஓகே தான் இருக்கும் உங்களுக்கு. WH வேலு, வென், வீலு. CK வந்து அப்புறம் பேக்கு. NG வந்து சிங்கு, ரிங்கு, கிங்கு. அந்த NG சவுண்ட் வருது. இப்போ அதே மாதிரி GHக்கு பாருங்க. இங்க லாஃப். லாஃப் அப்படின்றது GH வந்து எப்படி நமக்கு சவுண்ட் வருது? F சவுண்ட் வருது இல்லையா? லாஃப். F சவுண்ட் தானே வருது. அதே மாதிரி கோஸ்ட் அப்படி சொல்றோம். அந்த இடத்துல நம்ம ஹச்சே நம்ம
ப்ரொனன்ஷியேட் பண்ணாத மாரி இருக்கு. அந்த இடத்துல அந்த ஹச் வந்து சைலன்ட்டா இருக்கு. இந்த கான்சோனன்ட்ஸ்ல இந்த டிஹெச்சுக்கும், இந்த ஜிஹெச்சுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம தனியா ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிஎஃப் வேணும்னா நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் கன்டென்ட் நம்ம அதில என்ன குடுத்துருக்கோமோ, அத வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.